தாவேகா தலைவர் விஜய்க்கு 27ஆம் தேதி ராசியான தேதியா இல்ல ராசி இல்லாத தேதியா? செப்டம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 27ஆம் தேதி விஜயோட வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் ஏதோ ஒரு பெரிய திருப்பம் நடத்திட்டே தான் இருக்கு. இது தற்செயலா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் உத்தி இருக்கா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 6 மாச நிகழ்வுகளை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. செப்டம்பர் 27ஆம் தேதியில கரூர் தாவேகா கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்துச்சு. அக்டோபர் 27ஆம் தேதியில கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரம் ரிசார்ட்ல விஜய் சந்திச்சாரு. அடுத்ததா நவம்பர் 27ஆம் தேதி மூத்த அதிமுக நிர்வாகி செங்கோட்டையன் தாவேகாவுல இணைஞ்சார். இந்த விஷயத்த பிரச்சனையா சொல்ல முடியாது. அடுத்ததா டிசம்பர் 27ஆம் தேதி விஜயினுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா மலேசியால நடந்துச்சு. அடுத்ததா ஜனவரி 27ஆம் தேதி ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுச்சு. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ச்சி கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி தான் நடந்துச்சு. விஜயோட 27 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில விரிசல் ஏற்பட்டு அவரோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நம்பிக்கை துரோகம், மன உளைச்சல்னு அதுல பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிற ஒரு போஸ்ட்ல மார்ச் 27th பி ரெடி காய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மார்ச் 27 விஜய்க்கு அடுத்ததா என்ன நடக்க போகுது? இது வெறும் எண்களோட விளையாட்டா இல்ல திட்டமிட்ட நகர்வா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.